டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. கிட்ஸ் பெஸ்டில் 299 ரூபாய்க்கு அந்த 3-in-1 வாட்டர் பாட்டிலை மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. பொங்கல் விடுமுறை காரணமாக ஒரு 2-3 தினங்கள் ஷிப்பிங்கான ஒரு டிலே வரும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு 3 தினங்களுக்குள்ளே நாங்கள் அதை ஷிப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தீ விபத்து, அப்படி இல்லைனா காட்டு தீ. Southern California is experiencing its most devastating winter fires in more than 4 decades. இது விபத்தா, காட்டு தீயா, இல்லை வாண்டடா யாராவது செஞ்சுருக்காங்களா இப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இதற்கு நடுவில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் குழப்பம். இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் இதை விட கொடூரமான காட்டுத்தீலாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இப்படின்னு சொல்கிற பொலிட்டிக்ஸ்க்கு நடுவில் எத்தனை நபர்கள் அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 பேர். 180,000 people have been ordered to leave their homes around Los Angeles. ஒரு 10,000 கோடி ரூபாய் விலை மதிப்பு தக்க வீடு, ஒரே வீடு 10,000 கோடி ரூபாய், அதெல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு. ஏகப்பட்ட ஹாலிவுட்னுடைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப முக்கியமான பிரபலங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வீடுகள் எல்லாமே தீக்கரையாகி போயின. இந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்சூரன்ஸ் கிடைப்பதில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த செய்திகளுடைய அப்டேட்டை நம்ம தமிழ் விதையில் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக கிட்ஸ் பெஸ்டில் ஹிட் அடித்த ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு காம்போவாக அதுவும் பாதி விலைக்கு கொடுத்து அதை உங்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஹிட் அடித்த ப்ராடக்ட்டுக்கான காம்போ, அதுவும் பாதி விலைக்கு. இந்த காம்போ வீடியோக்கு கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நாங்கள் 3 தினங்களுக்கு பிறகு தான் ஷிப் பண்ணுவோம். பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது, முடிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்கு இது வந்துடும். பட் லிமிட்டட் குவான்டிட்டியில் இந்த பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஆஃபராக இதை நம்ம கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6லிருந்து 8 இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாலிசைட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் முதலாவதாக இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது உருவாகுது. இந்த பாலிசைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உருவான இந்த காட்டுத்தீ அடுத்ததா எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். 3வது ஃபயர் அப்படிங்கிறது ஹர்ஸ்ட் அப்படிங்கிற பகுதியிலும், 4வதான ஃபயர் அப்படின்னு சொல்றது லிடியா, சன்செட், உட்லி போன்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே ஏற்படுகின்றன. இதில் எத்தனை ஏக்கர் இதுவரையிலும் எரிந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம பார்த்துடலாம். அப்படின்னா தான் இந்த காட்டுத்தீ எவ்வளவு பெருசாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியும். பாலிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 49,367 ஏக்கர் அப்படிங்கிறது எரிந்து நாசமாகிவிட்டது. ஏட்டன் அப்படிங்கிற பகுதியில் 33,829 ஏக்கர்ஸும், ஹர்ஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் 1,905 ஏக்கர்ஸ், லிடியா அப்படிங்கிற பகுதியில் 860 ஏக்கர், கென்னத் பகுதிகளில் கிட்டத்தட்ட 2,372 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது இந்த காட்டுத்தீயால் ஒட்டுமொத்தமாக எரிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே தீக்கரையாகிவிட்டன. கிட்டத்தட்ட 2000லிருந்து 3000 ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் எய்தர் அது ஒரு வீடாக இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ஃபார்மாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், இப்படின்னு சொல்கிற 2000லிருந்து 300 ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே எரிந்து விட்டதாக செய்திகள் சொல்லுகின்றன. 2-3 வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் ஒரு ஹேண்ட்பேக்குள்ள தண்ணியை நிரப்பி அந்த வீட்டை பாதுகாப்பதற்காக எரியிற தீயில தண்ணி ஊற்றுறாரு. இன்னொருத்தர் இந்த கோன் ஷேப்பில் ரோட் சைட்லலாம் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த கோனுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வந்து அணைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். என்னப்பா வல்லரசு அப்படின்னு சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் இந்த ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அந்த தீயை அணைப்பதற்காக ஹேண்ட்பேக்கில் தண்ணி நிரப்பி அதை அணைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே சிச்சுவேஷன்ஸ் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ கலிஃபோர்னியா பொதுவாக இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படக்கூடிய பகுதி தானா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஏற்படக்கூடிய பகுதி தான். இந்த கலிஃபோர்னியாவில் இந்த தீயை ஏற்படுத்துவதற்குனே ஸ்பெஷலாக ஒரு காற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காற்றினுடைய பெயர் தான் சாண்டா அனா விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்டா அனா அப்படிங்கிற இந்த காற்று ஒரு வகையான வெப்பத்தை கிளப்பக்கூடிய காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலிஃபோர்னியாவில் பல இடங்களிலும் வறட்சி அப்படிங்கிறது இருந்தது. 2024 தான் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறத பல நாடுகளும் இப்போது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, 2024 அப்படிங்கிறது
நம்ம இதுவரையிலும் இருந்ததை விட ரொம்ப ஹாட்டஸ்டான ஒரு இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்முடைய பூமியினுடைய வெப்பநிலை உயராமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் இப்போ 2024 அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உயர்ந்து விட்டது, கிளைமேட் சேஞ்ச் காரணமாகத்தான் இந்த வைல்ட் ஃபயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இல்லை இது கிளைமேட் சேஞ்சால் ஏற்படுவது கிடையாது, இது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய காற்று, அதுவும் ரொம்ப ஸ்பீடாக வீசக்கூடிய காற்று, ஒரு 90 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் வீசக்கூடிய காற்றும், அது கூடவே ஏகப்பட்ட வருடங்களாக இங்கே காட்டுத்தீ மட்டுமே வருவதால் அங்கே பெரிய பெரிய மரங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாதான். பார்க்க போனால் குட்டி குட்டி செடிகள் புற்கள் இது மட்டும்தான் இருக்குமா. ஸோ இந்த குட்டி குட்டி செடிகள் புற்கள் அப்படிலாம் சொல்லும்போது இங்கே என்ன நடக்கும், சின்னதாக ஒரு தீ வந்தால் கூட சடார்னி பரவ ஆரம்பிக்கும். மரம் இருந்தால் மட்டும்தாங்க நின்று எரியும். ஆனால் இந்த புல்லுலாம் இருந்துச்சுன்னா அது வழியாக அப்படியே பரவி எரிஞ்சு கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அது ஈஸியாக பரவிடும். ஸோ இந்த நிலைமையை ரொம்ப சிவியராக மாற்றுறது இந்த சாண்டா அனா அப்படிங்கிற இந்த காற்று தானா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது காற்று, அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது எர்த். அந்த பூமியினுடைய ஒட்டுமொத்தமான இவ்வளோ நாள் வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது 2017 ஏற்பட்ட தீ விபத்து இல்லாட்டி வைல்ட் ஃபயர், 2021 ஏற்பட்ட காட்டுத்தீ, அதுவும் 2017 ரொம்ப கொடூரமான காட்டுத்தீ இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு காட்டுத்தீயெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நார்மலாக தண்ணீர் அங்கே இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அங்கே இருக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அதை யாருமே மதிப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மலை உச்சிகள் இல்லாட்டி இந்த மாதிரியான வியூ பாயிண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, இங்கெல்லாம் யார் இந்த வீடுகள்லாம் வாங்குவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறவங்களாம் வாங்குவாங்க. இப்போ தீக்கரையானது எல்லாமே பெரிய பெரிய நபர்களுடைய வீடுகள் தான். அவங்களுடைய மெமரிஸை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய வீடு போயிடுச்சு, இப்படி எங்களுடைய எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான வீடியோக்களை பதிவிட்டு வராங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுவரையிலும் 11 நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸால் கூட இதை அணைக்க முடியலையான்னு கேட்டால் காட்டுத்தீ அவ்வளோ சீக்கிரமாலாம் அவ்வளோ சுலபமாலாம் அணைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் அங்கே வறட்சி இருந்திருக்கு, காற்று ரொம்ப ஸ்பீடாக வீசுது, அங்கே எல்லாமே காஞ்சி போன பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தண்ணீர் அப்படிங்கிறது போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீ அப்படிங்கிறது இன்றும் தீ விடாமல் எரிவதற்கான காரணம். இல்லை விக்கி, வேறு ஏதோ சொல்கிறாங்களே லைட்னிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக சில ரிப்போர்ட் சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரி காட்டுத்தீ வருவதற்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று செயற்கையாக உருவாகிறது, இன்னொன்று இயற்கையாகவே உருவாகுது அப்படிங்கிறது தான். இங்கே செயற்கையாக கலிஃபோர்னியாவில் இதே மாதிரியான காட்டுத்தீ உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஏகப்பட்ட நேரத்தில் மனிதர்களுடைய மிஸ்பிஹேவியர் காரணமாக அங்கே காட்டுத்தீ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு காட்டுத்தீ எப்படி தெரியுமா உருவாச்சு, ஜெண்டர் ரிவீல், ஆனா பொண்ணா என்னுடைய வயிற்றில் வளர்றது அப்படின்னு சொல்கிறத அங்கே பார்ட்டி வச்சு காண்பிப்பார்கள். பிங்க் ஃபார் கேர்ள் பேபி, ப்ளூ ஃபார் பாய் பேபி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி நடக்குது. அந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியில் ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட் நடக்குது. அந்த ஸ்டண்டில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது எரிந்து நாசமாகிறது. அந்த 3000 ஏக்கரோடு நின்றுச்சான்னு பார்த்தா இல்லை, மறுபடியும் அது ஸ்ப்ரெட் ஆகுது, 10,000 ஏக்கர் நிலப்பரப்பு எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தீ விபத்துகள் அடிக்கடி அங்கே நிகழும். அடுத்ததாக நம்ம ஊர் மாதிரி இப்போ நம்ம ஊரில் அதே மாதிரியான ஒரு கல்ச்சர்லாம் வந்திருக்குல்ல, கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த கேம்ப் ஃபயர் அப்படிங்கிறதும் இந்த கலிஃபோர்னியாவில் பல இடங்களில் செய்யப்படுவதான். அப்போ இந்த கேம்ப் ஃபயரை சரியாக அது தீ அணைக்காமல் போகக்கூடிய கோஷ்டிகள், இந்த மாதிரியான நேரத்திலும் ஏகப்பட்ட வைல்ட் ஃபயர் அப்படிங்கிறது அங்கே உருவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வளோதான ரீசன் அப்படின்னு பார்த்தா மின்னல் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மின்னல் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதியாக சொல்லுகிறது. பாலிசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் முதலாவதாக இந்த காட்டுத்தீ உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே ஏரியாவை கம்ப்ளீட்டாக அவங்க எல்லா இடங்களிலும் கேட்டுட்டாங்க, கம்ப்யூட்டர் வைஸாக பார்த்துட்டாங்க, இல்லை பெரிய அளவில் வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. அங்கே மின்னல் வந்ததற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் மின்னலால் இந்த காட்டுத்தீ உருவானது அப்படிங்கிறத இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, மின்னல் இதை உருவாக்கவில்லை என்றால் அடுத்ததாக என்ன, காற்று. அந்த காற்று வழியாக அந்த காட்டுத்தீ உராய்வு காரணமாக காட்டுத்தீ அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி எலக்ட்ரிக் ஒயர்கள் தான். நிறைய எலக்ட்ரிக் ஒயர்கள் வழியாகவும் இந்த தீ விபத்து அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக 2017 ஏற்பட்ட விபத்து. 2017 தாமஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெளிவாக புரியும். அதற்கு காரணம் எடிசன் பவர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த எடிசன் பவர் லைன்ஸ் ஒரு பெரிய காற்று, பயங்கர பலமான காற்று வீசுது. எடிசன் பவர் லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய இந்த பவர் லைன்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதில் ஏற்படக்கூடிய தீ ஒரு காட்டு தீயா மாறுகிறது. ஆனால் இந்த முறை இந்த எடிசன் பவர் லைன்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த காட்டுத்தீ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது கண்டிப்பாக யாராவது கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டீமுக்கு ஒரு மெசேஜாக வந்திருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்க. இப்படி இவங்க பார்ப்பதற்கு 12 மணி நேரம் முன்பு வரை எடிசன் பவர் லைன்ஸில் எந்த விதமான இடர்பாடுகளும் வரவில்லை. அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தீ கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லாட்டி இப்படி ஒரு காட்டுத்தீ பரவிட்டு இருக்குன்னு சொன்ன அடுத்த 1-2 மணி நேரங்கள் வரையிலும் எங்களுடைய சர்வீஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இங்கே பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய சர்வீஸில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது காட்டுத்தீயாக உருவாகி இருந்தது என்றால் எங்களுடைய பவர் லைன்ஸ் அப்போவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இல்லாட்டி டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோம், எங்கேயாவது ஒரு பவர் ஃபெயிலியர் வந்திருக்கும். பட் காட்டுத்தீயை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கூட இங்கே பவர் சப்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. எனவே இந்த காட்டுத்தீக்கும் எடிசன் பவர் லைன்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ கிளைமேட் சேஞ்ச் தான் காரணமானு கேட்டால் இருக்குங்க, இது யாராலையுமே இனிமேல் மறுக்க முடியாது. மனிதர்களுடைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே பூமி அழிவதை மனிதனால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இல்லை நம்மளால் முடியும், நம்ம இதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு சர்ச்சை இப்போ அமெரிக்க அரசியலையும் ஓடிட்டு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளை பார்த்து உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் காரணம், ஒரு காட்டுத்தீ உருவாகக்கூடிய எப்போதுமே வந்து அங்கே காட்டுத்தீ உருவாகக்கூடிய ஏரியா தானே 2017, 18, 21 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான பல வருடங்கள் காட்டுத்தீ உருவாகி இருக்கு கலிஃபோர்னியாவில் பல ஏரியாக்கள்லையும். அப்படி இருக்கும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜோனாகவே அதை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அங்கே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். 70 வருடங்களாக அங்கே ஒரு வீடு வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அது 75வது வருடம் நேற்றைய சம்பவம் நடக்கிறது. காட்டுத்தீயில் அந்த வீடு அழிந்து விட்டது, ஒட்டுமொத்தமாக எரிந்து விட்டது. ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இனிமேல் எங்களால் இங்கே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் மட்டும் தட்டி விட்டுருக்காங்க. அப்போ இத்தனை வருடங்களாக பில்லியன் கணக்கான பணத்தை உங்களுடைய பாக்கெட் லாபத்தில் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு இப்போ தேவைப்படும் நேரத்தில் எந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் சரியாக எங்களுக்கு இன்சூரன்ஸ் தராமல் இருக்கிறது, கிளைம் தராமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. சரிதானே, பெரிய ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாத பல வருடங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் மணியை வாங்கிக்கிறீங்க. இப்போ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, வைல்ட் ஃபயர் எங்கள் வீட்டை அழிச்சிருச்சு, எங்களுக்கான இன்சூரன்ஸ் இத்தனை ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளைம் பண்ணும்போது நிறுவனமே இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? இங்கே சாதாரண ஒரு இடத்தில் $3000 அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இந்த வைல்ட் ஃபயர் வரும் அப்படிங்கிற ஏரியாவில் நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா $22,000 அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியதாக இருக்குமா? $3000 எங்கே இருக்குது, $22,000 எங்கே இருக்குது? அப்போ இவ்வளோ ரூபா பணம் வாங்கியும் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், கிளைமை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதும், கிளைமை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறுவனமே இல்லாமல் போகிறதும் அப்படிங்கிறது எல்லாமே கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஸோ கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ சில இடங்களில் அணைக்கப்பட்டு விட்டது, சில இடங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் கடைசியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கலிஃபோர்னியாவை பொறுத்த வரைக்கும் காட்டுத்தீ அடுத்த வருடமும் இருக்கலாம். இந்த பூமி சூடாக ஈஸியாக காட்டுத்தீ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இதுதான் கலிஃபோர்னியாலையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்து வருகிறார்கள். நிறைய கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த கலிஃபோர்னியாவுடைய தீ விபத்துக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுப்பதற்காக அங்கே காட்டுத்தீ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே வந்து ஒரு எவிடன்ஸோடு சொல்லப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது எல்லாமே பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட குடும்பங்கள் அவங்களுடைய வீடுகளை, உடைமைகளை இழந்து விட்டார்கள். ஸோ நீங்கள் உதவி செய்யுங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில், இந்த கலிஃபோர்னியாவில் அவங்களுடைய வீடுகளை இழந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு நாடோ இல்லாட்டி வல்லரசு ஒரு நாடோ இருந்தாலும் சரி, இயற்கை முன்னால் நாம் எல்லாருமே வேறு ஒன்றுமே செய்ய முடியாமல் இயற்கை தரும் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் தான் இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்டுத்தீ. ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டியில் செம்மையாக ஹிட் அடித்த ப்ராடக்ட் பாப்பிட் தான். இது எல்லாருமே சிங்கிளாக வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல காம்போ வாங்கியிருப்பீங்க. இந்த பாப்பிட் 999 லெவல் இருக்கக்கூடிய மல்டிப்ளேயர் மோடு இருக்கக்கூடிய மெமரியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த பாப்பிட் கேம் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பிரெயினை வளர்க்குறதுக்கான அடுத்த ப்ராடக்டாக கிட்ஸ் பெஸ்டில் அறிமுகம் செஞ்சு ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன இந்த ஃபிங்கர் டிப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான். வேறு லெவல் ஐட்டம். நம்ம குழந்தைகள்கிட்ட இது கொடுக்கும்போது அவங்க டைமை கண்டிப்பாக மொபைல் பார்த்து வீணடிக்க மாட்டாங்க. இது கூடவே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
அடுத்ததாக அவங்கள ஃபுல்லாக என்கேஜாக வைக்கக்கூடிய இந்த டிக் டாக் டாய் அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸோஎக்ஸ் கேம்லாம் விளையாண்டுருப்போம்ல, இது 21st century மாடர்ன் 3D டிக்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 27 காயின்ஸ் இருக்கும். சின்னது பெருசு அதை விட பெருசு. இதை வச்சு ஒரு எக்ஸோஎக்ஸ் கேம் நீங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தெரியும். இதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ தூரம் நாலேஜ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்முடைய கிட்ஸினுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு கலரிங்காக இருக்கட்டும், இல்லை அது கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் ப்ளஸ் கலரிங்காக இருக்கட்டும், இது அடுத்ததாக கிட்ஸ் பெஸ்டியில் ரொம்பவே ஹிட் அடித்த கிறிஸ்டல் லேம்பாக இருக்கட்டும். இது இல்லாமல் ஒரு கீ செயின், ஒரு யூனிகார்ன் கீ செயினும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கொள்வீர்கள். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு வெறும் 625 ரூபாய்க்கு கிடைக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. லிமிட்டட் குவான்டிட்டி தான். கீழே லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க.